வணக்கம். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 இந்த ஒரு வருடம் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கணும். ஒரு வருடம், ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையிலிருந்து சிலர் நிரந்தரமாக விலக போறாங்க. இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க. உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம், கவலை, மன உளைச்சல் எல்லாம் வரும்ல. ஆனா 2026 நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாது. இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம். உங்களை வீழ்த்த வரல, உங்களை உயர்த்த வருது. ரிஷபம் ராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு, ஏன் அந்த பிரிவு நடக்குது, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. ரிஷப ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எப்பவும் ஒரு சுமை, ஒரு சோதனை, ஒரு போராட்டம். கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா என்று பதிவிடுங்கள். யாருக்கும் தெரியாத உங்கள் உள்ளிருக்கும் காயங்கள், யாருக்கும் தெரியாத நீங்க அடக்கி வைத்த அழுகை, யாருக்கும் தெரியாத உங்க தியாகம். வீட்டில் எல்லாரும் சிரிக்க நீங்க மட்டும் உள்ளுக்குள்ள உடைஞ்சங்க. எல்லோருக்கும் உதவி செய்தீங்க, ஆனா உங்களுக்கு உதவி செய்ய யாரும் வரல. நீங்க சோர்வா இருக்கீங்களா என்று கேட்க ஒரு மனிதருக்கு கூட நினைப்பு வரல. அன்பு கொடுத்தவர்களாலேயே உங்க மனசு நொறுங்கி போச்சு. நீங்க காப்பாத்த நினைச்சவங்களாலேயே புண்பு கிடைச்சது. உங்க நல்ல மனசு பலருக்கு பலவீனமா தோணுச்சு. அதுதான் உங்களை அதிகமா காயப்படுத்தியது. வாழ்க்கை கொடுத்த சோதனைகள்ல ஒரு நேரத்துல உங்க மனசு கேட்கும், நான் இவ்வளவு தாங்குறேன், இல்லை என்னை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா. வேலையில எவ்வளவு முயன்றாலும் நிலையற்ற நிலை. உழைப்பு இருந்தாலும் பலன் நின்றது இல்லை. வாய்ப்பு வந்தது போல தோன்றும், ஆனா கடைசியில கையிலிருந்து வழுக்கி போயிருக்கும். பணம் சில நேரம் வந்தாலும் அடுத்த நிமிஷமே செலவு, கடன், பொறுப்பு, நிம்மதியா ஒரு மாசம் கூட கழிக்க முடியாத நிலை. இரவுகள், அந்த இரவுகள் தான் ரிஷப ராசிக்காரர்களின் உண்மை கதையை சொல்றது. யாரும் பார்க்காத அந்த இருட்டில் நீங்க எத்தனை தடவை கண்ணீர் துடைத்து தூங்கினீங்க. சில வேளைகளில் தூக்கமே வராம இதயம் மட்டும் பிழையாமல் துடித்துக்கிட்டே இருந்தது. அன்பு விஷயத்துல நீங்க காயம் அதிகமா பெற்றவங்க. உங்க அன்பை எடுத்துக்கிட்டு திருப்பி தராம போனவங்க அந்த வேதனை இன்னும் உள்ள ஆழமா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சிலருக்கு உறவுகள் உடைந்தது, சிலருக்கு குடும்பத்தில் அமைதி இல்லை, சிலருக்கு வாழ்க்கை ஒரு நிமிஷமும் சும்மா இருக்க விடல. இனி அந்த இருளான காலம் முடிகிறது. பல வருடங்களா மனசையும் தோளையும் நெருங்கி நெருங்கி அழுத்திய சுமை இப்போ மெதுவா கீழே போக ஆரம்பிக்குது. உங்களை மதிக்காத மனிதர்கள் இப்ப திரும்பி பார்ப்பாங்க. உங்களோட அமைதி, பொறுமை, உழைப்பு, அது எல்லாம் உலகத்துக்கு ஒரு நாள் அசரீரமா மாறி தெரியும். உங்கள் வாழ்க்கையில கதை திரும்பும் ஆண்டு இனி வரப்போகுது. 2026 இது சாதாரண ஆண்டு இல்லை. இது உங்களுடைய நேரம் என்று எழுதப்பட்ட ஆண்டு. உங்க பேருக்கு மதிப்பு வரும், உங்க உழைப்புக்கு பலன் வரும், உங்கள் தியாகத்துக்கு ஆசீர்வாதம் வரும், உங்க கண்ணீருக்கு பதில் வரும். பணம், மரியாதை, அதிர்ஷ்டம், குடும்ப அமைதி, அன்பு எல்லாம் உங்களோட பக்கம் திரும்ப போகுது. அதனால தான் நீங்க ஒரு நாள் நிமிர்ந்து நிற்கணும். மனசை தூக்கி சொல்லணும், என்னை தாழ்த்த வந்த கஷ்டம்தான் இன்றைக்கு என்னை உயர்த்துகிறது. நீங்கள் சொல்லாமல் தாங்கின வேதனைகள் பல வருடங்களாக கிரகங்கள் உங்களை சோதிக்க வந்த மாதிரி இருந்தது. ஒரு நாள் அமைதி இருந்தா அடுத்த நாள் கலக்கம். இது போதும் என நினைச்சிங்கன்னா அடுத்த பிரச்சனை கதவு தட்டும். அதுதான் உங்க வாழ்க்கையின் நடை. சனிதாமதம். நீங்க செய்த ஒவ்வொரு முயற்சிக்கும், ஒவ்வொரு படிக்கும் ஒரு கண்மூடி கல்லு வச்ச மாதிரி அடிக்கடி தடுத்து நிறுத்தப்பட்டது. நீங்க ஓடணும் என்பதற்குள்ள வாழ்க்கையே உங்களை பின்னால் இழுத்தது. ராகு குழப்பம், எது சரி எது தவறு, எதை நம்பணும் எதை விடணும் என்றது உங்கள் மனசை திசை தெரியாத புயலுக்கு நடுவில் நிறுத்தியது. கேது பிரிவு நீங்க நம்பிய மனிதர்களை ஒரே நிமிஷத்தில் தூரம் செய்துவிட்டது. நான் ரொம்ப நம்பின மனுஷனே இப்படி செய்வானா என்ற கேள்வி இரவு முழுதும் உங்கள் இதயத்தை எரிக்க வைத்தது. நீங்க முயற்சி செஞ்சீங்க, அதிகமா முயன்றீங்க. பலருக்கு போல வெற்றி ஒரு சுலபமான பாதை இல்லை. ஒவ்வொரு வாய்ப்பும் உங்க கையில வழுக்கி விழுந்து போயிருக்கு. கதவுகள் தினமும் மூடப்பட்டன. முயற்சிக்கு பதிலே மறுப்பு, காத்திருப்புக்கு பதிலே சுமை, உழைப்புக்கு பதிலே அமைதி. நீங்க எவ்வளவு பேசணும் என்று தோணினாலும் பேசல. எத்தனை கஷ்டம் இருந்தாலும் யாரிடமும் பகிரல. உங்க உழைப்பின் கதை தினமும் நீங்கள் மட்டுமே பார்த்த ஒரு போர். ஏன் தெரியுமா? உங்களை நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் என்பதால. உங்களை விட குறைவானவர்கள் வெற்றி அடைகிறதை பார்த்து உங்க இதயம் நொறுங்கி இருக்கும். நான் என்ன தவறு செய்தேன் என்று 1000 தடவை யோசித்திருப்பீங்கள். ஆனா யாரும் உங்களுக்கு நியாயம் இல்லை, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை கூட சொல்லல. பணம் உங்களை உள்ளே எரித்த காயம், பணமில்லாத வேதனை மனசை முழுக்க உருக்கியது. சில நேரம் கையில் இருந்த காசு ஒரே சுவாசத்துல மறைஞ்சு போயிருக்கு. வீட்டில் யாருக்கும் தெரியாம நீங்க மட்டும் கணக்கு பார்த்து உள்ளுக்குள்ள உடைஞ்சிருக்கீங்க.
சின்ன விஷயத்தையே நான் இதை சமாளிக்க முடியுமா என்று உங்களையே கேட்டு பயந்தீங்க. உங்களில் பலர் குடும்பத்துக்காக பேக் போன், ஆனா உங்களுக்கு பேக் போன் யாரும் இல்லை. அந்த சுமை உங்களை மெதுவாக உள்ளிருந்து கிழித்து எடுத்தது. அன்பு உடைந்த உறவுகளின் சத்தமில்லாத காயம். உண்மையா நேசிச்சிங்க, ஆழமா நேசிச்சிங்க. மிக அமைதியான அழுகை, வெளியில் சிரிப்பு, உள்ளே மட்டும் அழுகையின் பெருப்பிலட் இரவுகள் உங்கள் உண்மையான வரலாறு. அன்பு, குடும்பம், வேலை, பணம் இவையெல்லாம் ஒரே நேரத்தில் உங்களை சோதனையில் தள்ளியதால இரவுதான் உங்க போர்க்களம். அந்த இருட்டிலே நீங்க கண்ணீர் துடைத்ததை சுவரும் தலையணையும் மட்டும் பார்த்தது. அந்த சத்தமில்லாத அழுகை அதுதான் வருடங்களுக்கு பிறகும் உங்க இதயத்துல இரத்த காயமா நின்றுகிட்டு இருக்கு. அதனாலதான் இப்போ உங்களோட உள்ளம் ஒரே விஷயத்தையே கேட்குது. 2026 நம்புறதுக்கு என்ன இருக்கு? இது கூட ஒரு பொய் நம்பிக்கையா? இதுதான் ரிஷப ராசிக்காரர்கள் உண்மையிலேயே உணர்றது. உங்களால மீண்டும் நம்பிக்கை வைக்க முடியல. கடந்த பல வருடங்களா நம்புனோம், காத்திருந்தோம், முடிவு எதிர்பார்த்தோம். ஆனா வாழ்க்கை வெறுமை மட்டுமே கொடுத்தது. சிலர் இதை சொல்லவே பயப்படுவாங்க. ஆனா உங்க மனசு அவ்வளவு நேர்மையானது. எதையும் நம்புறதுக்கு நான் களைப்பா இருக்கேன். அது சரி, அது உண்மை. அது ரிஷபராசியின் மிக ஆழமான காயம். அப்படின்னா 2026 எப்படி மாறப்போகுது? எதற்காக இதுக்கு மதிப்பு இருக்கு? எதற்காக இந்த வருடம் தான் திருப்பு முனை? ஒரு ரகசியம் சொல்றேன். வாழ்க்கை ஒரே மாதிரி துன்பம் தராது. ஒரு சுழற்சி இருக்கு. அந்த சுழற்சியிலே ரிஷபராசியின் துன்பம் இப்போ முடிவடையும் கட்டத்துக்கு வந்திருக்கு. நீங்க போன காலத்துல கஷ்டப்பட்டது தவறான நேரம், தவறான கிரகம், தவறான மனிதர்களின் நிழலால். ஆனால் 2026 உங்கள் வாழ்க்கையில் தவறு இல்லை, இடம் மாறும் காலம். ஒரே ஒரு காரணத்தால 2026 உங்க வாழ்க்கைக்கு முதன்முறையாக தடையில்லாத நேரம் கிடைக்கப் போகுது. கடந்த வருடங்களா பல திசைகளிலிருந்து உங்க பாதையை தடுத்திருந்த கிரகங்கள் இப்போ பாதையிலிருந்து விலகப் போகுது. நீங்க முன்னேறும் போது உங்களை தடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய மாற்றத்தின் அறிகுறி. அந்த நாள்தான் 2026 உங்களுக்கு முதல் மாற்றம். 2026 உண்மையிலேயே என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகள் நீங்கும். இது பெரிய வரம். நீங்க என்ன பண்ணாலும் அது தானா ஆரம்பிக்கும். வாழ்க்கை உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி விடுவார்கள். வேலைக்கான நிலைத்தன்மை திரும்பும். ஒரு சாதாரண நாள் கூட முன்னாடி கிடைச்சதுக்கு மேல அமைதியா இருக்கும். பணம் கையில நிற்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் மெல்ல மாறும். உங்க மனசு இருக்கிற குழப்பம் குறையும். அன்பில் காயமாயிருந்த இதயம் மீண்டும் மெதுவா உயிர் பெறும். இது எல்லாம் நடக்கும். ஏன்னா 2026 உங்களுக்கு வாழ்க்கை தடையில்லாத நேரத்தை தருது. இன்ற வரை நீங்க எதுக்கு கஷ்டப்பட்டீங்க தெரியுமா? நீங்க தப்பா இருக்கல. நேரம்தான் உங்க எதிரி. 2026 முதல் அந்த நேரம் உங்க பக்கத்துல நின்று பேச போகுது. இப்போது உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான வார்த்தை நம்புங்க. 2026 உங்கள் வாழ்க்கைக்கு புதிய பக்கம் அல்ல, புதிய புத்தகம். 2026 ரிஷப ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி மேலே செல்கிறது? வேலை வாழ்க்கை நிலைத்தன்மைக்கு முதலடிகள். ரிஷப ராசிக்காரர்கள் அதிகமாக பாடுபடுபவர்கள். ஆனால் வாழ்க்கை அதற்கான பலனை கொடுக்கல. இதுதான் உங்க மிக ஆழமான பொருத்தம் இல்லாத உண்மை. ஆனால் 2026 வாழ்க்கை ஒரு விஷயம் தெளிவா செய்யும். நீங்க செய்த உழைப்புக்கு உயர்வும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. உங்க வேலைத்துறையில் அடிப்படை 2 மாற்றங்கள் வரும். ஒன்று, நீங்க செய்த வேலைக்கு மதிப்பு கிடைக்கும். முன்னாடி யாரும் கவனிக்காததை இப்போ எல்லோரும் கவனிப்பாங்க. உங்களோட முயற்சி, திறமை, உழைப்பு புதிய கண்களில் பாராட்டப்படும். 2, நீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த நிலைத்தன்மை கிடைக்கும். வேலை மாற விரும்புபவர்கள் சரியான வாய்ப்பு காண்பீர்கள். வேலை தேடுபவர்கள் உண்மையா பொருந்தும் வேலை கிடைக்கும். பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்கள் அதற்கான பாதை திறக்கும். இந்த மாற்றம் மணி ஓடுற மாதிரி வராது. 2026 முதல் இந்த நிலை முழுக்க மாறும். பணம் கையில் வந்து உங்கள் கையில் தங்க ஆரம்பிக்கும். நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயப்பட மாட்டீங்க. நீங்களே உங்களுக்கு இப்போ நான் முடியும்னு நம்பிக்கையாக சொல்ல முடியும். கடன் குறையும், செலவு கட்டுப்படும், உங்கள் வருமானம் தடையில்லாமல் ஓடும். இது ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மன அமைதி. அன்பு உறவுகள் காயமாறும் வருடம். ரிஷபராசிக்காரர்கள் அன்புக்கு பலியாகிறவர்கள். நீங்கள் உண்மையாக நேசிக்கிறீங்க. ஆனால் அதே அன்பு தான் உங்களை அதிகமாக காயப்படுத்தியது. 2026 அன்பு வாழ்க்கை முழுக்க மாறப்போகுது. உங்களோட உள்ளிருக்கும் பழைய காயங்கள் மெதுவாக ஆற ஆரம்பிக்கும். உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களை தள்ளியவர்கள், அவர்களின் நிழல் உங்கள் மனசை விட்டு சிறிது சிறிதாக மறையும். இனி நீங்கள் அன்பை கேட்டுக்கொண்டே இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு வேண்டிய மதிப்பும் உங்களுக்கு வேண்டிய அன்பும் உங்களைத்தான் தேடி வரும். இது அதிர்ஷ்டம் அல்ல, இது உங்க இதயத்துக்கு வரும் ஆழமான நிறைவு.
குடும்பம் பிளவு நெருங்கிய இடம் கூட இணையும் நேரம். இனி உங்க வாழ்க்கை உங்களோட பக்கம்தான் நிற்கும். உங்களுக்கு தைரியம் வரட்டும், உங்களுக்கு அமைதி வரட்டும், உங்களுக்கு தெய்வீக அருள் கிடைக்கட்டும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் என்றால் பெரிய சடங்குகள், கடினமான விரதங்கள் என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்கே பொருந்தும். உங்கள் மனசுக்கு அமைதி தரக்கூடிய எளிய வழிகள்தான் உண்மையான பரிகாரம். முதல்ல தண்ணீர் தொடர்பான ஒரு சிறிய வழக்கம். தினமும் காலை எழுந்ததும் ஒரு டம்ளர் தண்ணீரை கையில பிடிச்சி என் மனசுல இருக்கிற சுமையெல்லாம் இன்னைக்கு கரைந்து போகட்டும், எனக்கு அமைதி கிடைக்கட்டும்னு 3 வினாடி மனசுக்குள்ளே நினைச்சா போதும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தண்ணீர் மன அழுத்தத்தை இழுத்து வாங்குற சக்தி கொண்டது. இதை தொடர்ந்து செஞ்சாலே மனசு லேசாகும். வெள்ளிக்கிழமை ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான நாள், சுக்கிரனின் நாள் அது. அந்த நாளில் பெரிய பூஜை எதுவும் செய்ய வேண்டாம். வீட்டில் ஒரு சின்ன விளக்கு ஏற்றி அம்மன் அல்லது மகாலட்சுமியை மனசுக்குள்ளேயே நினைச்சு எனக்கு அமைதி, நிலைத்தன்மை, மன தைரியம் கொடுன்னு சொல்லுங்க. இந்த ஒரு செயல் கூட உங்க வாழ்க்கையில சிக்கி இருந்த விஷயங்களை மெதுவாக தளர வைக்கும். பண விஷயத்தில் இருந்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். 3வது மௌனம். இதுதான் ரிஷபராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய பரிகாரம். தினமும் 10 நிமிஷம் கூட யாரோடையும் பேசாம, ஃபோன் இல்லாம கண் மூடி உங்க மூச்சை மட்டும் கவனிச்சு உட்காருங்க. நீங்க பல வருடமா உள்ளுக்குள்ள அடக்கி வைத்த உணர்ச்சிகள் மெதுவாக வெளியேற ஆரம்பிக்கும். இதை பரிகாரம் மாதிரி நினைக்க வேண்டாம். இது உங்களுக்கான மன சுத்திகரிப்பு. இப்போ பொது அறிவுரை, ரிஷபராசிக்காரர்களின் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்க எல்லாருக்கும் நல்லவங்க, எல்லாருக்கும் புரிதல் கொடுக்கறவங்க. ஆனா உங்களை நீங்க மறந்துடுறீங்க. இனிமேல் அந்த பழக்கம் மாறணும். எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை கொஞ்சம் குறைக்கணும். உங்களுக்கு தேவையில்லாத மனிதர்களுக்கு விளக்கம் கொடுக்க முயற்சி செய்யாதீங்க. உங்க அமைதியே உங்க எல்லை. வேலை, பணம், உறவு, எந்த விஷயமா இருந்தாலும் இனிமேல் எனக்கு இது சரியான்னு உங்க மனசை கேளுங்க. மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்கன்னு பார்த்து முடிவு எடுக்காதீங்க. ரிஷப ராசிக்காரர்கள் ஒரு முடிவு எடுத்தா அது தாமதமாய் இருந்தாலும் கண்டிப்பா சரியான இடத்துக்கே கொண்டு போகும். அதனால அவசரப்படாதீங்க. ஆனா முயற்சியை நிறுத்தாதீங்க. பண விஷயத்துல முக்கியமான அறிவுரை உங்களுக்கு வரும். பணத்தை விட அது கையில நிக்கணும், அப்படி என்பதுதான் முக்கியம். 2026 பொறுத்த வரைக்கும் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்குது. குறிப்பா சனி உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. எல்லாரையும் தூக்கிட்டு போக முடியாது, தேவையில்லாத சுமையை கீழே வைக்கணும்னு. அதனால் இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும். இந்த உறவுகள் அப்படின்னா யாரு? உங்களை புரிஞ்சுக்காதவங்க, உங்கள் வளர்ச்சியை பொறாமையோடு பார்த்தவங்க, நீங்கள் நல்லா இருக்கிறத காட்டிக்க முடியாதவங்க, உங்கள் கஷ்டத்தில் உங்களோட நிற்காதவங்க. இவங்க எல்லாம் தான் 2026 மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியே போவாங்க. ரிஷபம் ராசிக்காரங்களே, 2026 உங்களை விட்டு பிரிய போகிற உறவுகளை நினச்சி ஆள வேண்டாம். ஏன்னா அந்த பிரிவு உங்கள் வாழ்க்கையை அழிக்க வரல, உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருது. சிலர் போகணும்னா தான் உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் வர முடியும். சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய வாய்ப்புகள் திறக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர்ற பாடம் ஒரே ஒன்று தான். எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நிரந்தரம். உங்கள் மதிப்பை நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலாக மாறும். 2026 ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லை. 2026 மெதுவாக உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளியே போவாங்க. சில ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும். நீங்க உண்மையா நேசிச்சு இருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலன்னா அது முடிவுக்கு வரும். சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க. நம்ம இவ்வளவு நாள் நல்லா பழகினோமே என்று நினைக்கிற அளவுக்கு அதிர்ச்சியாய் கூட இருக்கும். சிலருக்கு சொந்த பந்தங்களோடு கூட இடைவெளி வரலாம். பேசாம போறது, தூரம் வைக்கிறது, மனசு ஒட்டாம போறது, இப்படி நிறைய மாற்றங்கள் வரும். இது எல்லாரும் உங்க தவறால நடக்கிறது இல்லை. முக்கியமான உண்மை என்னன்னா, இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாம இருந்திருப்பீங்க. உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க. உங்க முன்னேற்றத்துக்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க. புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம். இந்த பதிவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.